அடுத்தடுத்து மது பாட்டில்கள் விளையாட்டுங்களால ரொம்பவே சோர்ந்து போயிட்டு இருக்க மது பிரியர்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தியை கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. இதுவரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் 15 ரூபாய்னு அதிக விலை கொடுத்து வாங்கிய மது பிரியர்களுக்கு இனி அதிகமாக விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா வரும் ஏப்ரல் மாசத்திலிருந்து எல்லாமே கணினிமயமாக்கப்பட இருக்குது. அதாவது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக போகுது. இதை ராமநாதபுரம், ராணிப்பேட்டை இந்த 2 மாவட்டங்களில் சோதனை பண்ணி பார்க்குறப்போ ரொம்பவே வெற்றிகரமாக இந்த சோதனை நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால் அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இது விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வருமானம்ங்கிறது தமிழக அரசுக்கு மதுக்கடைகள் மூலமாக தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4829 மதுக்கடைகள் இருக்குது. இது மூலம் அரசுக்கு கிட்டத்தட்ட 45,000 கோடி வருமானமாக கிடைச்சிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய ஒவ்வொரு மது பாட்டில்களையும் அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள்லாம் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற புகார் காலமாக வந்துட்டு இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மது ஆலைகளில் இருந்தோ மது கிடங்குகளில் இருந்தோ மது பாட்டில்கள் பெட்டிகளில் வரும்போது அந்த கிடங்குல உள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் அதில் உள்ள QR கோட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி வரவு வச்சுக்குவாங்க. அப்போ மது பாட்டில் ஏதாவது உடைஞ்சிருக்குதா இல்லை மது பாட்டிலோட எண்ணிக்கை குறையிறதா அப்படிங்கிறதையும் அப்போதே இந்த டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. அதில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ, அதில் எண்ணிக்கையில் குறைகள் இருந்தாலோ, இல்லை பாட்டில்கள் உடைஞ்சிருந்தாலோ அப்படியே மது ஆலைகளுக்கு அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி கிடங்குகளில் இருந்து மது கடைகளுக்கு மதுபான பெட்டிகள் வரும்போது அங்குள்ள பணியாளர்கள் அங்குள்ள QR கோட்டை அப்படியே செல்போன் வடிவிலான கருவி மூலம் அப்படியே ஸ்கேன் செஞ்சு வரவு வச்சுக்குவாங்க. பிறகு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள மது பாட்டில்களை சேல் பண்ணும்போது அதையும் ஸ்கேன் பண்ணி அதில் இருந்து அந்த இருப்பிலிருந்து அதை கழிச்சு மது பயிர்கள்ட்ட அப்படியே கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்கீம். அதே மாதிரி ப்ளூடூத் மூலமாக இணைக்கப்பட்டுள்ள இந்த ரசீது எந்திரத்துல இருந்து அப்படியே வெளியே வரும். இந்த ரசீதை கிழிச்சு அப்படியே உரியவர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பணத்தை ரொக்கமாகவும் கொடுக்கலாம், இல்லை UPI பண பரிவர்த்தனை மூலமாக பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலமாக கூட செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதன் மூலம் டாஸ்மாக் கடையில் நடைபெறக்கூடிய அந்த மறைமுக கொள்ளை முடிவுக்கு வரும். அப்படிங்கிறனால மது பிரியர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.